திராவிட மாடல் லட்சணம் இதுதான். குஜராத் மாடலை அட்டாக் செய்த சன் டிவிக்கு டேட்டாவுடன் அண்ணாமலை கொடுத்த அதிர்ச்சி. வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டில் உள்ள திமுகவை பொறுத்தவரை தாங்கள் எப்படிப்பட்ட ஊழல் ஆட்சி செய்கிறோம் என்பதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டார்கள். அதை ஒத்துக்கொள்ளவும் மாட்டார்கள். ஆனால் பாஜக ஆளும் மாநிலங்களில் நடக்கும் விஷயங்களை இவர்கள் உன்னிப்பாக கவனித்து அது குறித்து தவறான பிரச்சாரத்தை செய்வார்கள். குறிப்பாக திமுகவின் சன் டிவி, கலைஞர் டிவி போன்ற சேனல்கள் இந்த வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதோடு மு.க. ஸ்டாலினும் கனிமொழியும் பாஜக ஆளும் மாநிலங்களில் ஒரு வன்முறையோ கற்பழிப்பு சம்பவங்களோ நடைபெற்றால் உடனே அந்த மாநிலத்தை ஆளும் பாஜக முதலமைச்சர்களை கடுமையாக விமர்சிப்பார்கள். அதிலும் கனிமொழி தமிழ்நாட்டில் எத்தனையோ பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு வந்த போதும் அதற்கு எதிராக இதுவரை ஒரு அறிக்கை கூட வெளியிட்டதில்லை. ஆனால் பாஜக ஆளும் மாநிலங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெற்றால் இங்கிருந்து அதற்கு எதிராக கொந்தளிப்பார். தனது வேதனையை மானாவாரியாக வெளிப்படுத்துவார். இந்த நிலையில்தான் தற்போது தமிழ்நாட்டில் மு.க. ஸ்டாலின் ஆட்சி குறித்து வண்டி வண்டியாக பில்டப் செய்திகளை வெளியிட்டு வரும் சன் டிவி தற்போது பாஜக ஆட்சி நடக்கும் குஜராத் மாநிலம் குறித்து ஒரு செய்தியை வெளியிட்டு அண்ணாமலையிடத்தில் வசமாக சிக்கி உள்ளது. அதாவது குஜராத் மாடலை இவர்கள் கிண்டல் செய்து வெளியிட்டுள்ள செய்தியில், குஜராத் மாடல் ஆட்சியில் 3.72 லட்சம் கடன் வாங்கியிருக்கிறார்கள். குஜராத் மாநிலத்தின் ஒவ்வொரு குடிமக்களின் தலையிலும் 66,000 ரூபாய் கடன் உள்ளது என்று குறிப்பிட்டு, இதெல்லாம் ஒரு ஆட்சியா, நிர்வாகத்திறனே இல்லாத ஆட்சி என்பது போன்று விமர்சனம் செய்திருக்கிறார்கள். இதையடுத்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஜெட் வேகத்தில் சன் டிவிக்கு ஒரு சாட்டை அடி கொடுத்திருக்கிறார். அவர் கூறுகையில், தமிழ்நாட்டில் திமுகவின் ஆட்சியின் லட்சணமே அசிங்கப்பட்டு கிடக்கிறது. மு.க. ஸ்டாலின் என்றைக்கு ஆட்சிக்கு வந்தாரோ அதிலிருந்தே தமிழ்நாடு அழிவின் விளிம்பை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. திமுக ஆட்சிக்கு வரும்போது அதற்கு முன்பு தமிழ்நாட்டை ஆட்சி செய்த அதிமுக தமிழ்நாட்டை கடன்கால நாடாக்கி விட்டதாகவும் கஜானாவை காலி செய்து விட்டதாகவும் மு.க. ஸ்டாலின் கொந்தளித்தார். ஆனால் அதிமுக காலத்தில் தமிழ்நாட்டின் கடன் 4,56,660 கோடி ரூபாயாக இருந்த நிலையில் திமுக ஆட்சிக்கு வந்ததும் 4 ஆண்டுகளில் அந்த கடனானது 8,33,300 கோடியாக உயர்ந்திருக்கிறது. அப்படி என்றால் மு.க. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த 4 ஆண்டுகளில் 4 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் கடன் வாங்கி இருக்கிறார். அந்த வகையில் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தின் தலையிலும் 3,21,075 ரூபாய் கடன் சுமையை இவர் ஏற்றி வைத்துள்ளார். இப்படி குஜராத்தை விட அதிகமான கடன் வாங்கி ஒரு அலங்கோல ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது திமுக. இப்படி ஒரு கேடுகெட்ட திராவிட மாடல் ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மு.க. ஸ்டாலின் தனது செயல்பாடை பற்றியும் தமிழ்நாடை பற்றியும் யோசித்து பார்க்காமல் இதைவிட நல்ல ஆட்சி நடக்கும் குஜராத் மாடல் ஆட்சியை விமர்சிப்பதற்கு திமுகவுக்கு எந்த ஒரு அருகதையும் இல்லை. இன்னொருவரை பற்றி விமர்சிப்பதற்கு முன்பு நாம் எப்படிப்பட்ட அரசியல் தலைவர், எப்படிப்பட்ட ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிந்து கொண்டு மற்றவர்களை பற்றி கை நீட்டி பேச வேண்டும். அந்த வகையில் இந்தியாவில் உள்ள எந்த ஒரு பாஜக ஆளும் மாநிலத்தையும் கை நீட்டி பேசுவதற்கு திராவிட மாடல் ஆட்சிக்கு எந்த அருகதையும் கிடையாது என்று கூறியிருக்கும் பாஜக தலைவர் அண்ணாமலை, திமுக ஆட்சியில் அரசாங்கமே மக்களுக்கு மதுவை ஊற்றி கொடுக்கிறது. கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் மாணவர்களை குறிவைத்து புழக்கத்தில் உள்ளது. குழந்தைகள், பெண்கள், மாணவிகளுக்கு துளியும் பாதுகாப்பு இல்லை. தமிழ்நாட்டில் இப்படி திமுக ஒரு மகா மட்டமான ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அதேபோல்தான் அவதூறு செய்திகளை பரப்புவதை மட்டுமே முழு நேர வேலையாக கொண்டிருக்கிறது சன் டிவி. அதனால் விகடன் இணையதளத்தை போன்று இந்த சன் டிவியையும் சீக்கிரமே முடக்குவோம். ஏற்கனவே சன் டிவியின் பொய் பிரச்சார டேட்டா குறித்து ஒரு ஆதாரம் டெல்லிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இப்போது இந்த ஆதாரத்தையும் சேர்த்து அனுப்பியுள்ளோம். அதனால் கூடிய சீக்கிரமே மத்திய அரசு சன் டிவியை முடக்குவார்கள் என்று கூறும் அண்ணாமலை, குஜராத் மாடல் குறித்து செய்தி வெளியிட்ட உங்கள் திராவிட மாடல் மட்டும் யோகியமான ஆட்சியா? அடுத்தவர்களை குற்றம் சாட்டுவதற்கு முன்பு நாம் எப்படிப்பட்ட ஆட்சி செய்கிறோம் என்பதை யோசித்து பார்த்துவிட்டு விமர்சிக்க வேண்டும் என்று திராவிட மாடலை வெளுத்து வாங்கியிருக்கிறார். அடுத்த செய்தி, என்னுடைய அதிகாரத்தை யாரும் பறிக்க முடியாது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை சுட்டிக்காட்டி சொல்லி அடித்த ஆளுநர், சிக்கிக்கொண்ட திமுக. ஆளுநரின் வேந்தர் பொறுப்பை தான் கைப்பற்ற வேண்டும் என்று திட்டமிட்டு வரும் மு.க. ஸ்டாலின் தற்போது தமிழக அரசு அனுப்பிய 12 மசோதாக்களுக்கு அவர் ஒப்புதல் கொடுக்காமல் கிடப்பில் போட்டிருப்பதால் அவர் மீது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார்கள். இந்த வழக்கை நீதிபதிகள் பர்திவாலா, மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு தொடர்ந்து விசாரித்து வருகிறது. இந்த நிலையில்தான் ஆளுநர் ரவி தன்னுடைய வாதங்களை எழுத்துப்பூர்வமாக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார். அதில்
அரசியல் சாசன பிரிவு 200 ஆளுநருக்கு தனிப்பட்ட முறையில் அதிகாரம் உள்ளது என்பது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதனால் ஆளுநர் என்பவர் தனிப்பட்ட முறையில் செயல்படலாம். அமைச்சரவையின் சொல்லை கேட்டு செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை. குறிப்பாக இதே உச்சநீதிமன்றம் ஏற்கனவே முன்பு இதே போன்ற ஒரு வழக்கில் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அதில் ஒரு மசோதா மீதான ஒப்புதல் நிறுத்தி வைக்கப்பட்டால் அது செயலிழந்து விட்டது என்று அர்த்தமாகிவிடும். அதனால் காலாவதியான மசோதாவை மீண்டும் சட்டமன்றத்தில் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பும்போது அதற்கு ஒப்புதல் வழங்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை என்று ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருக்கிறது என்று கூறியிருக்கும் ஆளுநர் ரவி, தன்னால் நிராகரிக்கப்பட்ட ஒரு மசோதாவை மீண்டும் சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டு அனுப்பினால் அதற்கு ஒப்புதல் கொடுக்காமல் ஜனாதிபதிக்கு அனுப்ப வேண்டும் என்பதும் அரசியல் சாசனத்தில் கூறப்பட்டுள்ளது. அதோடு ஆளுநருக்கு எதிரான இந்த வழக்கினை நீதிமன்றம் அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்றி விசாரணை நடத்தலாம். அதில் எனக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் துணைவேந்தர்கள் நியமனத்தில் ஆளுநரை நீக்குவது என்பது அதிகாரத்தை பறிக்கக்கூடிய செயலாகும். அதை நான் ஒருபோதும் ஏற்க மாட்டேன் என்று ஆளுநர் உச்சநீதிமன்றத்தில் தனது தரப்பு வாதத்தை எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்திருக்கிறார். அதையடுத்து தமிழக அரசு எழுத்துப்பூர்வமாக ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறது. அந்த மனுவில் அரசியல் சாசன பிரிவு 200 படி ஆளுநர் அனுப்பிய மசோதாவை மீண்டும் சட்டசபையில் நிறைவேற்றி அனுப்பும் போது அதற்கு அவர் கண்டிப்பாக ஒப்புதல் கொடுத்தே ஆக வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு அமைச்சரவை எடுக்கும் முடிவுகளுக்கு ஆளுநர் கட்டுப்பட்டே ஆக வேண்டும். அவர் தனிப்பட்ட முறையில் தன்னிச்சையாக எந்த முடிவையும் எடுக்க முடியாது என்று கூறியுள்ள தமிழக அரசு, ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட பேரறிவாளன் வழக்கில் ஆளுநரின் செயலற்ற தன்மையை கருத்தில் கொண்டு தங்களுடைய சிறப்பு அதிகாரத்தை உச்சநீதிமன்றம் பயன்படுத்தி பேரறிவாளனை விடுதலை செய்தது. அதனால் அதே போன்று இந்த வழக்கிலும் ஆளுநருக்கு எதிரான அதிகாரத்தை பின்பற்றி நீதிமன்றமே தீர்ப்பளிக்க வேண்டும் என்று தமிழக அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. குறிப்பாக ஆளுநர் நிராகரித்து ஜனாதிபதிக்கு அனுப்பிய 10 மசோதாக்களும் அவர் ஒப்புதல் கொடுக்காத போதும் ஒப்புதல் பெறப்பட்டதாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிக்க வேண்டும் என்று தமிழக அரசு வாதம் செய்திருக்கிறது. இது ஆளுநர் மாளிகை வட்டாரங்களில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் இதுகுறித்து ராஜ்பவன் வட்டாரங்களில் வெளியாகியுள்ள இன்னொரு செய்தியில், இப்படி சட்டசபை அனுப்பும் மசோதாக்களை பரிசீலனை செய்து அதற்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டுமா வேண்டாமா என்பதற்குத்தான் ஆளுநரும் ஜனாதிபதியும் இருக்கிறார்கள். ஒரு மசோதாவை அவர்கள் நிராகரிக்கிறார்கள் என்றால் அதற்கு பல காரணங்கள் உள்ளது. குறிப்பாக மக்கள் நோக்கம் என்பதை விட அரசியல் நோக்கமே பல மசோதாக்களில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. அதுபோன்று பல காரணங்களை முன்வைத்துதான் மசோதாக்கள் கிடப்பில் போடப்படுகின்றன. அதனால் மாநில அரசு நீதிமன்றத்திற்கு வந்துள்ளார்கள் என்பதற்காக அதற்கு நீதிபதிகள் ஒப்புதல் கொடுத்தால் ஆளுநரும் தேவையில்லை, ஜனாதிபதியும் தேவையில்லை. அதனால் எதுவாக இருந்தாலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பரிசீலனை செய்து இதுபோன்ற மசோதா சம்பந்தப்பட்ட வழக்குகளில் கடந்த காலங்களில் உச்சநீதிமன்றம் எப்படிப்பட்ட தீர்ப்பை அளித்திருக்கிறது என்கிற விஷயங்களை கருத்தில் கொண்டு நீதிபதிகள் தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்றும் ஆளுநர் மாளிகை உச்சநீதிமன்ற நீதிபதிகளை வலியுறுத்தியுள்ளது. இப்படி ஆளுநர் ரவி அரசியல் சாசனம் மட்டுமின்றி கடந்த கால உச்சநீதிமன்ற தீர்ப்புகளையும் மேற்கோள் காட்டி திருப்பி அடிக்க தொடங்கிவிட்டதால் திமுகவுக்கு சாதகமாக சில கருத்தை பேசிய நீதிபதிகள் தற்போது கடந்த கால தீர்ப்புகளையும் பரிசீலித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நண்பர்களே, குஜராத் மாநில அரசை விமர்சனம் செய்தி வெளியிட்ட சன் டிவிக்கு திராவிட மாடலின் லட்சணத்தை டேட்டாவுடன் வெளியிட்டு அண்ணாமலை கொடுத்த பேரதிர்ச்சி மற்றும் ஆளுநரின் அதிகாரத்தை யாரும் பறித்துவிட முடியாது என்று உச்சநீதிமன்றத்தின் கடந்த கால தீர்ப்புகளை சுட்டிக்காட்டி திமுகவுக்கு RN ரவி கொடுத்துள்ள அதிர்ச்சி குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.